Okay, fine. Okay, then the next topic is about Python functions. ஸோ ஃபங்க்ஷன்னா நான் முதல்ல என்னன்னு உங்களுக்கு சும்மா ஒரு இன்ட்ரடக்ஷன் பண்ணிக்கலாம். ஓகே, இதை நான் உங்களுக்கு ஏற்கனவே சொல்லியிருப்பேன் நம்ம கிளாஸ்லேயே. ஃபங்க்ஷன்னா என்ன? இப்போ நார்மலாக நம்ம வீட்டில் ஒரு ஃபங்க்ஷன் அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம்? ஸோ வில் ஹாவ் லைக் so many preparations. Okay, so we'll have so many plans, right? So ஒரு function நடக்குதுன்னா we'll have like, for example, say a wedding function. So what will you do? You'll buy new dresses, you'll purchase like so many new things. அப்போ இன்விடேஷன் போடுவோம், அதுக்குன்னு you'll have committees and all. நோ, ஃபுட்டுக்கு தனியாக ஒரு ஆள் இருப்பாங்க, இன்விடேஷனுக்கு தனியாக ஆள் இருப்பாங்க, வரவங்களை கவனிக்கிறதுக்கெல்லாம் தனியாக ஆள் இருப்பாங்க. யூ ஹாவ் so many modules in that, right? அதே தான் இங்கேயும் ஃபங்க்ஷன்ஸ்லையும் பண்ண போகிறோம். ஃபங்க்ஷன்ன்றது is a module. Okay, it's a piece of code which can be used anywhere in the program. Okay, it can be called wherever it is necessary. Okay va, for example, say ஒரு ஃபுட் ஒரு ஈவெண்ட் ஆர்கனைசிங் கமிட்டி இருக்காங்கன்னு வச்சுக்கோமே, ஒரு மேரேஜ் ஈவெண்ட் ஆர்கனைசிங் கமிட்டி இருக்காங்கன்னு வச்சுக்கோ. அவங்க வந்து ஆல்ரெடி இதான் இதெல்லாம் நாங்கள் பண்ணுவோம்ப்பா, இதெல்லாம் எங்களோட ஐட்டம்ஸ், இந்த ஐட்டம்ஸ் தான் நாங்கள் சாப்பாட்டில் போடுவோம், ஸோ இந்த டெக்கரேஷன்ஸ்லாம் நாங்கள் பண்ணுவோம்ப்பான்னு இன்பில்ட்டாகவே அவங்க ப்ரீ பிளான்டாக ஒரு 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 இது வச்சுருப்பாங்க இல்லையா? ஸோ அதை பேஸ் பண்ணி தான் பைசா பே பண்ணி நம்ம அதில் எல்லாத்தையும் வாங்குற மாதிரி இருக்கும். அவங்க வந்து மாற்ற போகிறது இல்லை, அவங்களோட கோடை வந்து மேபி மாடிஃபை பண்ணுவாங்க, இல்லை மேபி பைசாக்கு ஏற்ற மாதிரி வில் மாடிஃபை, பட் தே ஒன்ட் சேஞ்ச் த கோட் அட் ஆல். அந்த பீஸ் ஆஃப் கோட் அப்படியே தான் இருக்கும். எங்கெல்லாம் அது வேணுமோ அங்கெல்லாம் அதை வந்து யூஸ் பண்ணுவாங்க, அவ்வளோதான். ஸோ ரெடிமேடாக தேல் ஹாவ். அதுதான் இங்கேயும் இந்த ஃபங்க்ஷன் பண்ண போகுது. ஸோ ஃபங்க்ஷன் இஸ் a set of code, is a piece of code or a module which can be called wherever it is necessary in the particular program. அதான் ஃபங்க்ஷனோட டெஃபினேஷன். ஓகே, ஸோ இனி எந்த லாங்குவேஜ் எடுத்துக்கிட்டாலும் it is not been like in Python, it can be in C, C++ or in another languages also. இதோட டெஃபினேஷன் இதுதான். ஃபங்க்ஷன்னாலே இதான் இதோட டெஃபினேஷன். ஓகே, இதை வந்து நீங்கள் எப்படிலாம் டிக்ளேர் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறைய விதமாக பண்ணலாம். ஓகேவா? ஃபங்க்ஷன் வித் ரிட்டன் டைப், வித்தவுட் ரிட்டன் டைப், வித் ஆர்குமெண்ட்ஸ், வித்தவுட் ஆர்குமெண்ட்ஸ், அந்த மாதிரியெல்லாம் வந்து நீங்கள் டிக்ளேர் பண்ண முடியும் ஃபங்க்ஷன்ஸை. ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் ஐ ஷோ யூ லைக் வாட் இஸ் அ ஃபங்க்ஷன். I told you, right? Function is a named block of code designed to do a specific job. Okay, so இது எங்க வேணாலும் it can be run wherever you need to accomplish a task. ஸோ எங்க வேணாலும் நீங்க கூப்பிட்டுக்கலாம், அதான் ஃபங்க்ஷன். ஓகேவா? ஸோ இந்த ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி நம்ம என்னெல்லாம் பண்ண முடியும் அப்படின்னா, யூ கேன் ரைட், யூ கேன் ரீட், யூ கேன் டெஸ்ட் அண்ட் யூ கேன் ஃபிக்ஸ் அ பர்டிகுலர் கோட். இந்த விஷயங்கள் எல்லாமே நீங்க வந்து என்ன பண்ண முடியும் அப்படின்னா ஃபங்க்ஷன்ஸ் யூஸ் பண்ணி பண்ணலாம். ஸோ அந்த நெக்ஸ்ட் ஒன் இஸ் ஹவு டு டிஃபைன் அ ஃபங்க்ஷன். ஃபங்க்ஷன் எப்படி நம்ம டிஃபைன் பண்ணுவோம்? Okay, so how will you define the function? So function will be defined like this. Okay, or a keyword இருக்கும் called def. Okay, you'll have a keyword called def and the function name and open and close bracket colon. இதான் அதோட syntax. For example, say இங்க கீழே கொடுத்திருக்காங்க பாருங்க ஒரு function example. நான் வந்து ஒரு யூசரை greet பண்ண போறேன், அதுக்கு நானே ஒரு பேர் வைக்கிறேன் greet யூசர்னு. இங்க இதுதான் சின்டெக்ஸ், எப்படி டிஃபைன் பண்ண போறேன்னு. டெஃப்ன்றது டிஃபைனிங் எ ஃபங்க்ஷன், அதனால டெஃப்னு சொல்றாங்க ஷார்ட் ஃபார்ம்ல. அண்ட் சாரி, திஸ் greet user is my function name. Okay, so def function name, this open and close braces colon is important. இதான் அதோட சின்டெக்ஸ். இப்போ நான் ஒரு குட்டி ஃபங்க்ஷன் எழுதுறேன். என்ன ஃபங்க்ஷனா? greet users. நான் யூசர்ஸ் எல்லாம் greet பண்ண போறேன். ஸோ I'm creating a function called greet user, and the user kulla I'm printing this sample, display a simple greeting. நான் உங்களுக்கு ஏற்கனவே சொன்னேன் இல்லைங்களா, ட்ரிபிள் கொட்டேஷன் வந்து ஒரு பேராகிராஃபோ இல்லை லாங் ஸ்டேட்மெண்ட்டை நீங்கள் பிரிண்ட் பண்ணுறதுக்கு ட்ரிபிள் கொட்டேஷன் யூ கேன் யூஸ். ஸோ அதுதான் நான் இங்கே யூஸ் பண்ணுறேன். அதுக்கப்புறம் பிரிண்ட் ஹெலோன்னு சொல்ல போகிறேன். ஸோ அது என்ன பண்ணோம் அப்படின்னா, இது வந்து கமெண்ட் லைனா போடும். நீங்க கமெண்ட்டும் ட்ரிபிள் கொட்டேஷன்ல கொடுக்கலாம்பா. கமெண்ட்னா கோடுல வராம அது டிஃபால்ட்டாவே தெரியணும் அப்படின்னா நீங்க ட்ரிபிள் கொட்டேஷன் யூஸ் பண்ணி இந்த மாதிரியும் கொடுக்கலாம். இந்த மாதிரி கொடுத்தா அது டிஃபால்ட்டாவே உங்களோட அவுட்புட் ஸ்கிரீன்ல தெரியும். ஓகே, டிஸ்பிளே சிம்பிள் கிரீட்டிங்னு இது காமிச்சிட்டு அதுக்கப்புறம் ஹலோன்னு உங்களுக்கு அவுட்புட்டை பிரிண்ட் பண்ணும். ஸோ இதுதான் இந்த பர்டிகுலர் சின்ன ஃபங்க்ஷன் வந்து பண்ண போகுது. ஓகே, ஸோ இந்த மாதிரி ஃபார் எக்ஸாம்பிள் சே அடிஷன் ஆஃப் 2 நம்பர்ஸ்க்கு நான் ஒரு ஃபங்க்ஷன் எழுதுறேன் அப்படின்னா, யூல் ரைட் டெஃப் ஆட், இது அப்படியே இருக்கும். இல்ல நீங்க ஏக்கமா பி இதுக்குள்ளேயே கொடுக்கலாம். ஓகேவா? இப்போ இந்த ஃபங்க்ஷன் இஸ் வித்வுட் ஆர்குமெண்ட், ஏன்னா இதுக்குள்ள நான் ஆர்குமெண்ட் எதுவுமே பாஸ் பண்ணல. டிஃபால்ட்டா வந்து வெறும் ஹலோன் மட்டும் பிரிண்ட் பண்ண போகுது. அதுக்கு இங்க நம்ம எதுவும் ஆர்குமெண்ட் கொடுக்கணும்னு அவசியம் கிடையாது இங்க. ஓகே,
இன்கேஸ் நம்ம ஆர்குமெண்ட்ஸ் ஏதாவது குடுக்கணும் அப்படின்னா இதுக்குள்ள குடுக்கலாம். அதுக்கு I'll teach you some another programs using recursion function so that you'll understand function with arguments easily. Okay. So இங்க என்ன பண்ணுவீங்க அப்படின்னா a is equal instead of this இங்க add ன்னு போட்டுருவீங்க, def add ன்னு போட்டுருவீங்க. இங்க என்ன பண்ணுவீங்க, a வாங்குவீங்க, a is equal to 2, b is equal to 3 அப்படின்னு வாங்குவீங்க. அதுக்கப்புறம் c is equal to a plus b ன்னு போட்டுட்டு print இங்கனக்குள்ள you will print c. Instead of this hello, you will have c. பிரிண்ட் பண்ணீங்கன்னா c யோட வேல்யூ அது பிரிண்ட் பண்ணும். இந்த ஃபங்க்ஷன் வந்து அடிஷன் ஆஃப் டூ நம்பர்ஸ்க்கு குட்டியா ஒரு ஃபங்க்ஷன் we can write. ஓகே. அண்ட் இதுல முக்கியமா நீங்க ஞாபகம் வச்சுக்க வேண்டியது இந்த இன்டெண்ட். உங்களுக்கு பார்த்தா தெரியும் ஃபர்ஸ்ட் லைன் வந்து உங்களுக்கு இப்படி இருக்கு, கோலனுக்கு அப்புறம் இருக்கிற லைன் ரெண்டுமே வந்து இன்டெண்ட் விட்டுருக்காங்க. ஓகேவா, ஒரு டேப் விட்டு தான் போட்டிருக்காங்க. ஸோ எப்பவுமே நீங்க ஒரு ஃபங்க்ஷனோ இல்ல கண்டிஷனோ எழுதும்போது பைத்தன்ல கோலன் வைக்கணும். இப்போ இஃப் எல்ஸ்லாம் நீங்க எழுதும்போது கூட கோலன் வைக்கணும் அந்த கண்டிஷனுக்கு, இஃப் கண்டிஷனுக்கு அப்புறமா. ஸோ கோலன் வச்சுட்டு அதுக்கப்புறமா நீங்க எழுதுற எல்லாமே டேப் விட்டு தான் எழுதணும். நீங்க நார்மலா சி லாங்குவேஜ்ல வந்து கர்லி பிரேசஸ் யூஸ் பண்ணிருப்பீங்க. ஸோ இங்க கர்லி பிரேசஸ்க்கு பதிலா நம்ம வந்து டேப் யூஸ் பண்றோம். சரியா, இப்படிதான் வில் டிக்ளேர் அ ஃபங்க்ஷன். ஓகே, any doubts till now? So function is a set of is a piece of code or a module which can be called anywhere in the main program, and like for a particular task can be accomplished using this piece of code. அதான் function. ஸோ நீங்க பெரிய கோடும் எழுதலாம், சின்ன ஃபங்க்ஷன்ஸும் எழுதலாம். அது வந்து ரீயூசபிள், எங்க எத்தனை வாட்டி வேணாலும் நீங்க அதை யூஸ் பண்ணிக்கலாம். நீங்க அதை வந்து ஒரு இன்பில்ட் ஃபங்க்ஷனாகவும் யூஸ் பண்ணிக்கலாம் கால் பண்ணி. ஓகேவா, ஸோ இந்த மாதிரி வந்து யூ கேன் யூஸ் திஸ் ஃபங்க்ஷன். ஸோ வி ஹவ் சீன் லைக் வாட் இஸ் ஃபங்க்ஷன், ஹவ் இட் இஸ் பீன் டிக்ளேர்ட் அண்ட் ஹவு டு ரைட் அ சிம்பிள் ஃபங்க்ஷன். அது இப்போ மாடியூல் பார்த்துருக்கோம். இதில் ஏதாவது உங்களுக்கு do you have any doubts till now, till this? Do you want to ask any questions here? No? Okay. So then you have like passing informations and all. I think like I have given enough today. So